கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான காலை நேரத்திலையும் இந்த மாதத்தில் முதல் ஞாயிறன்றும் திருவிருந்து ஆராதனைக்குள் நாம் கடந்து செல்லும் போதும் கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவரையும் வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு வரவழைக்கிறேன். உண்மையாகவே தேவனுடைய பிரசன்னம் நம்மளோடு கடந்து வர நாம் முதலாவது கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இம்மட்டும் எங்களை நீர் பாதுகாத்து வந்திருக்கிறேன், இனிமேலும் நீர் பாதுகாப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் முதல் ஞாயிறன்று திருவிருந்து ஆராதனையில் நாங்கள் கடந்து செல்லும் போதும் எங்களோடு நீர் வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை வழி நடத்த நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதே நேரத்திலும் இன்று நாங்கள் தமிழ் வருடாந்திர மாநாட்டின் ஆண்டவரை ஞாயிறை அனுசரிக்கும் போது ஆண்டவரே, எங்கள் தமிழ் வருடாந்திர மாநாட்டை நாங்களும் ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதியும். டிஐசியிலே செய்கிற ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் பிரசிடனை நீர் ஆசீர்வதியும். எல்லா போதகர்களையும் எல்லா விசுவாசிகளையும் நீ வழி நடத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் கடந்து செல்லும் போதும் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிள்ளைகளாய், உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாங்கள் கடந்து செல்லும் போதும் நீர் எங்களோடு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த ஆராதனை ஆண்டவரே முழுமையாய் உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து நடத்தும். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலே நாம் சகோதரன் ரேமன் நம்மளை துதி நேரத்துக்குள் வழி நடத்துவார். ஆயத்தமாய் இருப்போம். அவரோடு சேர்ந்து நாமும் ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் காணப்படும்.
உமக்காக வாழ்ந்திட ஒரு வேலனை தந்தனை நடத்தி செல்லுமே உமக்காக ஓடிட கர்த்தர் நல்லவர் பெரியவரே துதிகர மகிமைக்கு பாத்திரரே கர்த்தர் நல்லவர் பெரியவரே உம்மை பாடி பாடி போற்றி போற்றி இதயம் மகிழுதே கிருபை தந்தனை நடத்தி செல்லுமே உமக்காக வாழ்ந்திட ஒரு வேளை தந்தனை நடத்தி செல்லுமே உமக்காக ஓடிட. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் நான் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் நான் உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை
வந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நமத்திலும் மேலானவர், முழங்கால் முழங்கிட இவருக்கு முன். எல்லா நமத்திலும் மேலானவர், முழங்கால் முழங்கிட இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆண்டவரே, இந்த துதி நேரத்தில் எங்களோடு நீர் கடந்து வந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். பாடல்களை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர். பாடுகிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து இருக்கிறீர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் நீர். எங்கள் துதிகளின் மத்தியிலே நீர் வாசம் செய்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் விசேஷமாக எங்கள் தமிழ் வருடாந்திர மாநாட்டுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தமிழ் வருட மாநாட்டின் ஞாயிறை நாங்கள் அனுசரிக்கும் போது ஆண்டவரே, எங்களுடைய பிரசிடனை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் நல்ல சுகம் பலம் அவருக்கு நீர் தந்து, நீர் அந்த ஊழியங்களை அவர் செய்யும்போது உம்முடைய பலன் அவரோடு இருக்க நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மனைவி பிள்ளைகளை உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களையும் ஆண்டவரே நீ வழிநடத்த வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒவ்வொரு போதர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களையும் அவர்கள் ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதியும். குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்பட ஊழியக்காரர்களை நீர் பயன்படுத்த வேண்டிக் கொள்ளுகிறோம். சபை விசுவாசிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளையும் நீர் ஆசீர்வதியும். குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். இந்த கொரோனா வைரஸின் காலங்களிலே ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் நீர் பாதுகாத்து வருவதற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் சபையிலே ஊழியங்கள் செய்யும் போதும் உம்முடைய நாம மகிமைக்கென்று செய்ய நீர் வழிநடத்தும். ஒவ்வொரு விசுவாசிகளையும் நீர் பலப்படுத்தும். ஆவிக்குரிய வீதியிலே நீர் பலப்படுத்தும். வேத சத்தியத்திலையும் நீர் பலப்படுத்தும். சபைக்கு போகாத நிலைமையிலே நாங்கள் இருக்கும்போதும் ஆண்டவர் வீட்டிலே இருந்து உம்மை நாங்கள் துதிக்கவும், உம்முடைய வார்த்தையை கேட்கவும், உம்மை தரிசிக்கவும் நீர் அவர்களுக்கு பலனை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் நீர் கைவிட மாட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நேரத்திலேயும் கொரோனா வைரஸுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, அநேகர் இந்த வியாதியின் நிமித்தம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். 115 பேர் மரித்து இருக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பங்களை நீர் ஆறுதல் படுத்தும். இந்த வைரஸை ஆண்டவரை மேற்கொள்ளுகிறதற்கு ஆண்டவரே ஞானிகளுக்கு போதுமான ஞானத்தை நீர் தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒவ்வொரு டாக்டர்ஸ்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நர்சஸ்களுக்காக செபிக்கிறோம்.
முன்னின்று ஆண்டவரை உதவி செய்கிற எல்லா உதவியாளர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய பாதுகாப்பிலே நீர் வைத்துக்கொள்ள வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸின் நிமித்தம் ஆண்டவரே, நாங்களும் அநேக விதத்திலே எங்கள் வாழ்க்கையின் செயல்களை மாற்றிக்கொண்டு வந்திருக்கிறோம். அது ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்த எச்சரிப்பு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நேரத்திலையும் எங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதியும். சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த பரிசுத்த நாட்களை கடந்து செல்லும் போதும் பாவ மன்னிப்பை பெற்று உம்முடைய சமூகத்திலே பரிசுத்தவான்கள் என்று நாங்கள் பெயர் பெற்று நடக்க நீர் கிருபை தாரும். ஒவ்வொரு குடும்பத்தினரையும் நீர் ஆசீர்வதியும். ஆவிக்குரிய வீதியிலே இன்னும் அவர்களை பலப்படுத்தும். உம்மேல் வைத்திருக்கிற விசுவாசம் இன்னும் பெருகட்டும். நீர் எல்லா விதத்திலும் நீர் விடுதலை கொடுப்பீர் என்ற நிச்சயம் ஒவ்வொருடைய இருதயத்திலையும் நீர் வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் நிலைமையை நீர் அறிந்திருக்கிற தேவன். இந்த நாளிலேயும் ஆண்டவரே, இந்த தேசத்தின் தலைவர்களை உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் இந்த தேசத்தை ஆளுகை செய்ய நீர் கிருபை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த ஆராதனையை முழுமையாக உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்த வேண்டிக் கொள்ளுகிறோம். வழிநடத்தும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சேர்ந்து கொள்வோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமணத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் வசனங்கள் 7 தொடங்கி 13 முடிய. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திருமுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரின் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சோதிக்கும்படியாக பூசக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனைகளுக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருவேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு புத்தியை எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தில் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஆமென்.
Today's scripture reading is taken from the book of Revelation, chapter 3, verses 7 to 13. And to the angel of the church in Philadelphia write, these things says he who is holy, he who is true, he who has the key of David, he who opens and no one shuts, and shuts and no one opens. I know your works. See, I have set before you an open door, and no one can shut it. For you have a little strength, have kept my word, and have not denied my name. Indeed, I will make those of the synagogue of Satan, who say they are Jews and are not, but lie instead. I will make them come and worship before your feet, and you know that I have loved you. Because you have kept my command to persevere, I also will keep you from the hour of trial which shall come upon the whole world, to test those who dwell on the earth. Behold, I am coming quickly. Hold fast what you have, that no one may take your crown. He who overcomes, I will make him a pillar in the temple of my God, and he shall go out no more. I will write on him the name of my God, and the name of the city of my God, the new Jerusalem, which comes down out of heaven from my God, and I will write on him my new name. He who has an ear, let him hear what the Spirit says to the churches. Amen. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்று நம்மளுடைய தியானத்திலே 6வது சபையை குறித்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். முதலாவது அன்பு இல்லாத சபையை குறித்து தியானம் செய்தோம். அடுத்தாப்புல கஷ்டப்படுகிற, வேதனைப்படுகிற சபையை குறித்து நாம் பார்த்தோம். மூன்றாவது ஒத்து போகிற, உலகத்தாரோடு ஒத்து போகிற ஒரு சபை. நான்காவது கொரப்ட், அப்படின்னா லஞ்சம், இந்த மாதிரி ஒரு காரியங்களிலே கடந்து செல்லுகிற ஒரு சபையை பார்த்தோம். போன வாரம் 5வது சபையால் நாம் செத்து போன சபையை நாம் பார்த்தோம். இன்று 6வது சபை என்னவென்று சொன்னால் பிலதெல்பியா சபை. இந்த பிலதெல்பியா சபையை ஆண்டவர் எப்படி செய்கிறாரு, அதை குறித்து ஒரு கம்ப்ளைனும் இல்லாத ஒரு சபை, குறையும் இல்லாத ஒரு சபை, அந்த ஒரே ஒரு சபை. இந்த பிலதெல்பியா பட்டணம் என்பது சர்தீஸ் பட்டணத்துக்கு 27-28 மைல் தூரத்திலே உள்ள ஒரு சபையாய் இருந்தது. அந்த இடத்திலே விவசாயம் நிறைய இருந்து கொண்டு இருந்தது. அந்த பட்டணம் அநேக விதத்திலே பாதிக்கப்பட்ட பட்டணமாய் இருந்தது. நிலநடுக்கத்திலே வேதனைக்குள் கடந்து சென்ற ஒரு பட்டணமாய் இருந்தது என்று சரித்திரம் சொல்றதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்திலே இந்த பிலடெல்பியா என்ப அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால் பிரதர்லி லவ், சகோதர அன்பு. ஸோ அந்த பட்டணம் ஒரு அன்பான ஒரு பட்டணமாய் இருந்தது. ஆண்டவரை நம்புகிற ஒரு பட்டணமாய் இருந்தது. ஃபெய்த்ஃபுல் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கும் சத்தியத்துக்கும் வழிக்கும் அவர்கள் ஒரு நம்பிக்கை, விசுவாசம் வைத்திருந்த ஒரு சபையாய் காணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இந்த பாகத்தை நாம் தியானிக்கும் போது ஆண்டவர் அவரை எப்படியாக அறிமுகப்படுத்துகிறார். நீங்கள் எல்லா சபைகளையும் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த இடத்திலே ஆண்டவர் தன்னை ஒரு சில காரியங்களை சொல்லி அறிமுகப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பாகத்தை நாம் தியானிக்கும் போது அவர் எப்படியாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர்? He is holy. ஐயா, பரிசுத்தமானவர்
அப்படின்ட்டு தன்னை சொல்லுகிறதை பார்க்கிறோம். உண்மையுள்ளவர் என்று சொல்லுகிறார். தாவீதின் திறவுகோலை நான் வைத்திருக்கிறேன். நான் எதை திறக்கிறேனோ அதை அடைக்க முடியாது, எதை அடைக்கிறேனோ அதை திறக்க முடியாதவர் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த 5 காரியங்களை குறித்து தன்னைத்தானே பற்றி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது பெருமைக்குன்னு சொல்றதல்ல, அவருடைய ஒரு தன்மை இவ்விதமாய் இருக்கிறது. பரிசுத்தம், தேவன் என்ன சொல்லுகிறார்? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். 1 பேதுரு 1:15 நாம் வாசிக்கலாம். நான் உண்மையுள்ளவன், நான் ஒருபோதும் பொய் சொல்லவே மாட்டேன். நான் எதை சொன்னாலும் அது சத்தியமாய் இருக்கும், அது உண்மையாய் இருக்கும். 3வது என்ன சொல்றாரு? தாவீதின் திறவுகோலை நான் வைத்திருக்கிறேன். He who has the key of David. பாருங்க, பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா சும்மா சாதாரணமாக போயிட முடியாது. ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாய் இருக்கணும். அப்போ பரலோகத்தின் கதவுகள் எப்படியா இருக்கிறது? தேவன் அவருக்கு உண்மையும் உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு திறந்து வைத்திருக்கிறார். ஆனால் அவரை பிரியப்படுத்துகிற ஜனங்கள் இல்லாவிட்டால் அவர்களுக்கு கதவு அடைக்கப்பட்டு இருக்கும். ஏசாயா 22:22 நாம் இதை குறித்து மறுபடியும் வாசித்து பார்க்கலாம். அப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறாரு? இந்த கதவை what he opens no one can shut. அவர் எதை திறக்கிறாரோ அதை யாரும் அடைக்க பூட்டவே முடியாது. அவர் பூட்டின கதவு யாருமே திறக்கவே முடியாது. அதை பூட்டுகிறதற்கும் திறக்குகிறதற்கும் அந்த திறவுகோல் ஆண்டவரிடத்திலே இருக்கிறது. அப்போ இந்த உலகத்திலே நாம் வாழும்போது எப்படியாக நாம் வாழ வேண்டும்? நமக்கு முன்பதாக இந்த கதவு திறந்திருக்கிறதா இல்ல மூடப்பட்டு இருக்கிறதா? அது இந்த உலகத்திலே நாம் வாழுகிற நாட்களிலே செயல்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். After the door is open, no one can close it. கதவு திறந்த போது யாரும் அடைக்க முடியாது. ரட்சிப்பு நிச்சயமாய் இருக்கிறது. அது மூடப்பட்ட போது யாரும் திறக்க முடியாது. ஏன்? ஜட்ஜ்மென்ட், நியாய தீர்ப்பு நிச்சயமாய் இருக்கிறது. திறந்திருக்கும் போது ரட்சிப்பு நிச்சயமாய் இருக்கிறது. மூடிக்கொண்டு இருக்கிற நேரத்திலே நியாய தீர்ப்பு நிச்சயமாய் இருக்குது. அப்படி நாம் பரலோகத்துக்கு நாம் போக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் தாவீதின் திறவுகோலை வைத்து அந்த கதவை திறக்கும் போது நாம் உள்ளுக்கு கடந்து செல்லுகிறவர்களாய் காணப்படுவோம். அதன் பிறகு அவர் என்ன சொல்லுகிறார்? உன் செயல்களை நான் அறிந்திருக்கிறேன். I know your works. நம்ம சொன்ன மாதிரி ஆண்டவர் எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிற தேவன். He is omnipotent. எல்லா இடத்திலையும் அவர் இருக்கிறார். எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிறார். எந்த இதிலே நாம் வெளிச்சத்திலே செய்தாலும் இருட்டிலே செய்தாலும் ஆண்டவருடைய பார்வைக்கு எதுவுமே விலகினது இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய செயல்களை நான் அறிந்திருக்கிறேன். I know the life that you have lived. I know all that you have done. உங்களோட வாழ்க்கை எப்படியா நீ வாழ்ந்திருக்கிற எனக்கு தெரியும். என்னுடைய சத்தியத்தின்படி நீ வாழ்ந்திருக்கிறியா இல்ல உம்முடைய ஆசா பாசத்தின்படி வாழ்ந்திருக்கிறியா? அது எல்லாமே எனக்கு தெரியும். உன்னுடைய எண்ணங்கள், உம்முடைய நோக்கங்கள், உங்களுடைய பார்வைகள் எதுவுமே எனக்கு அப்பால் பட்டது அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த காலத்திலே கிறிஸ்தவர்கள் இதை அறிந்தும் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அப்படியா இருக்கும்போது ஆண்டவர் வேதத்திலே சொல்லுகிற காரியங்கள் மேலே ஒரு
விசுவாசம், ஒரு நம்பிக்கை, இல்லை ஒரு அக்கறை, திடாப்பா ஆட்டிடியூட் மாதிரியே போய்கொண்டே இருப்பார்கள். அவ்விதமாய் இருக்கிறதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோமோ அவருக்கு தெரியும், என்னத்தை பார்க்கிறோமோ அவருக்கு தெரியும். இந்த பிலதெல்பியா சபையை குறித்து என்னத்தை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உனக்கு முன்பதாக ஒரு திறந்த கதவை நான் வைத்திருக்கிறேன். நமக்கு முன்பதாக ஒரு திறந்த கதவு இருக்கு. ரட்சிப்பு பெற்று ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிற பிள்ளைகளுக்கு இந்த திறந்த கதவுக்குள்ளே போகிறதற்கு அதிகாரம் இருக்கு. ஆனால் வாழ்க்கை எப்படியா இருக்கணும்? வாழ்க்கை சரியாக இருக்கணும். இந்த கதவு திறந்து இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த கதவு திறந்து இருக்கிறது. இப்பொழுது திறந்து இருக்கிறது. இன்று நாம் மரித்தால் அந்த கதவுக்குள்ளே செல்லுகிறதற்கும் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் என்ன செய்கிறது? அந்த திறந்திருக்கிற கதவுக்குள்ளே செல்ல முடியாத காரியங்களை செய்து அந்த கதவு அடைக்கப்படுறதை நாம் பார்க்கிறோம். இன்று நாம் தேவனுடைய பிரசனத்திலே செல்லும் போது இந்த கதவு திறந்து இருக்கிறதா, மூடி இருக்கிறதா? அதான் அவர் சொல்றார், நான் உனக்கு முன்பதாக ஒரு திறந்த கதவை நான் வைத்திருக்கிறேன். அதுல போகிறதும் போகாமல் இருக்கிறதும் உன்னுடைய இஷ்டம். You have a choice. Everything we have a choice. We want, we don't want. We go, we don't go. எல்லாத்துக்குமே என்ன இருக்கிறது? ஒரு எதிர்ப்பான ஒரு காரியம் இருக்குது. போ அப்படின்னு சொல்லும்போது போகாமல் இருப்பது ஒரு எதிர்ப்பான ஒரு காரியமா இருக்குது. அப்போ அந்த கதவு என்ன செய்யுது? திறந்து இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மளுக்கு முன்பதாக இருக்கிறது. இந்த பிலதெல்பியா சபையிலே அந்த சபைக்கு முன்பதாகவும் இந்த கதவு திறந்திருக்கிறது. இன்றும் இந்த சபையிலே விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும் இந்த கதவு திறந்திருக்கிறது. பிலதெல்பியா சபையிலே எவ்விதமாக இருந்தது? உனக்கு சிறிய பலன் உண்டு. You have little strength. ஐயா, சின்னதாக தான் இருக்குது. ஆனாலும் அந்த சின்னதிலையும் நீ எப்படி இருக்கிற? உண்மையாய் நீ இருக்கிற. அடுத்தாப்புல என்ன சொல்றாரு? You have kept my word. என்னுடைய வார்த்தையை நீ என்ன செஞ்சிருக்கிற? நீ விசுவாசித்து நீ வைத்திருக்கிற. அப்படியாய் இருக்கும்போது எனக்கு பிரியமானதை என் வார்த்தையிலே நான் எப்படியாய் சொல்லி இருக்கிறேனோ அதன்படி செய்கிற தன்மை உன்னிடத்திலே இருக்குது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நல்ல காரியத்தை தான் சொல்றார். அடுத்தாப்புல என்ன சொல்றாரு? have not denied. என்னுடைய நாமத்தை நீ மறுதலிக்கவில்லை. பேதுரு போல அல்ல. நாம் எப்படியாய் இருக்கணும்? அந்த ஸ்ட்ரென்த் இந்த சபைக்கு உள்ள இந்த பலன் நம்மளுக்கும் இருக்கணும். மூன்று காரியத்தை சொல்றதை நாம் பார்க்கிறோம். நீ சிறிய ஒரு பலன் உன்னிடத்திலே இருந்தாலும் அதை நீ காத்துக் கொள்ளுகிறாய். என் வார்த்தை உன்னிடத்திலே இருக்குது. என் வார்த்தை உன்னிடத்திலே இருக்கிறது நிமித்தம் நான் எதை செய்கிறேன் சொல்லுகிறேனோ அதை நீ செய்கிறவனாய் நீ இருக்கிறாய். என்னுடைய நாமத்தை நீ மறுதலிக்காமல் இருக்கிறாய். நீ எங்க போனாலும் நான் கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளை என்று நீ சொல்லுகிற தன்மை உன்னிடத்திலே இருக்கிறது. ஸோ அவ்விதமாய் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படியாய் இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாய் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். பிலதெல்பியா கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு குறைவான ஒரு பலன் இருந்தாலும் ஆண்டவருக்கு அவர்கள் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். The Christians have been faithful to Christ. கிறிஸ்துவை மாத்திரம் விசுவாசிக்கிறவர்களாய் இருந்தார்கள். They have followed his teaching. அவருடைய
கற்றுக் கொடுத்ததற்கு அவர்கள் இணங்கி இருந்தார்கள். அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படுகிறவர்களாய் இருந்தார்கள். அவருடைய செய்திக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். They have followed his teachings. They have obeyed his commands and have been faithful to his message. They have been obedient to his instruction and have not denied his name. அவர் சொல்றதை எல்லாத்தையும் செய்கிறவர்களாய் இருந்தார்கள். அவருடைய நாமத்தை அவர்கள் மறுதலிக்காமல் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 9வது வசனத்தை பார்க்கும்போது synagogue of Satan, சாத்தானுடைய சபை பார்த்தான்னு சொன்னால் இந்த நாட்களிலே அநேக சபைகள் காணப்படுகிறது. ஒரு சிறிய பட்டணமாய் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சிறிய இருக்கிற இடமாய் இருந்தாலும் சரி, அந்த இடத்திலே 10 சபைகள் இருக்கும். இந்த காப்பார் இடத்துல எத்தனை சபைகள் இருக்குது? 10க்கு குறைஞ்சது இருக்காது. அநேக இடத்திலே சபைகள் வருகிறது. ஆனால் இந்த பிலடெல்பியா சபையிலே என்ன இருந்தது? ஆண்டவர் என்ன சொல்றாரு? I will make those of the synagogue of Satan who say they are Jews and are not. யூதர்கள் என்று சொல்லிக் கொள்கிறாங்க, ஆனால் அவங்க யூதர்கள் இல்லை. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறாங்க, ஆனால் அவங்க கிறிஸ்தவங்க மாதிரி நடந்துக்கிறது கிடையாது. எல்லா காரியத்தையும் நாம் பார்க்கும்போது என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் கட்டளைகளுக்கும் எதிராய் செய்கிறவர் அநேகர் இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாய் இருக்கும்போது யூதர்கள் என்று சொல்லிக்கிட்டு யூதர்கள் இல்லாமல் இருந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கள்ள போதனைகள், கள்ள சபைகள் நிறைய எழுப்பிக் கொண்டு இருக்கிறது. கள்ள மதங்கள், அவருடைய படிப்புகள், அவருடைய போதனைகள் எல்லாம் கிறிஸ்தவ வழிபாட்டுக்கு எதிராய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாய் இருக்கும்போது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அதன் பிறகு அவர் என்ன சொல்றாரு? ஐயா, இந்த மாதிரி பிள்ளைகளை நான் என்ன செய்வேன்? I will make them come and worship before your feet. அவங்களை நான் கொண்டு வந்து உன்னுடைய பாதத்துக்கு முன்பதாக தேவனை ஆராதிக்க செய்வேன். ஏன்? நீ என்னை நேசித்ததின் நிமித்தமாய் இருக்கிறது. ஸோ அந்த காலம் வரும். எப்பொழுது இந்த சாத்தான்கள் வந்து என்ன செய்வாங்க? ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கிறவர்களை, ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு முன்பதாக வந்து பணிந்து கொண்டு ஆண்டவரை ஆராதிப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த காலம் கெட்ட காலங்களாய் இருக்கிறது, நல்ல காலங்கள் இல்லை. அநேக போதனைகள் இந்த உலகத்திலே பார்த்தோம் என்றால் எத்தனை கிறிஸ்தவ மதங்கள் இருக்கிறது, எத்தனை கிறிஸ்தவ வழிபாடுகள் இருக்குது. நம்ம சொல்றோம் மெதடிஸ்ட், ஆங்கிலிக்கன், லூதரன், கேத்தலிக்கு சொல்றோம். ஆனால் சாத்தானுடைய சபைகள் எவ்வளவோ இந்த உலகத்திலே இருந்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஜனங்கள் நிறைய இருந்து கொண்டு இருக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு காலம் நீ என்னை நேசிக்கிறது நிமித்தம் உன்னுடைய காலில் வந்து விழுந்து ஆண்டவருடைய நாமத்தை தரிசிப்பார்கள் என்று நான் சொல்லுகிறேன். The day will come when all opponents of faith will have to acknowledge the truth. ஒரு காலம் வரும், எல்லா எதிர்ப்பாய் இருக்கிறவங்கள் உண்மை எது என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். I will make them come and worship before your feet. உன் பாதத்தின் அடியிலே என்ன செய்வார்கள்? அவர்கள் வந்து என்னை ஆராதிப்பார்கள். And to know that I have loved you. நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அறிந்த பிறகு இவ்விதமாக ஆண்டவர் செய்வார் என்று பார்க்கிறோம்.
தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த காலங்களிலே நாம் கடந்து செல்லும்போது அநேக சபைகளிலே குறைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பிலதெல்பியா சபையை குறித்து ஆண்டவர் கெட்ட காரியம் எதுவுமே சொன்னது அல்ல. அவ்விதமான சபைகள் இந்த காலத்திலே எத்தனை சபைகள் இருக்கென்று நான் அறியாமல் இருக்கிறேன். ஆனாலும் எல்லா சபைகளிலும் குறை இருந்து கொண்டு இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிலதெல்பியா சபையிலே எந்த குறையும் இல்லை. ஆண்டவர் கிறிஸ்து அந்த சபையை கண்டிக்கவும் இல்லை. எந்த கெட்ட காரியமும் அதை அந்த சபையை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்னதும் அல்ல. ஏன் அவர்கள் they kept my commands to persevere. ஐயா, தொடர்ந்து செல்லுகிறதற்கு என்னுடைய சட்டங்களை அவர்கள் கை கொண்டார்கள் என்று ஆண்டவர் சொல்றார். நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு தருணமாய் காணப்படுகிறது. I will keep you from the hour of trial that will come upon the whole world. ஐயா, இந்த உலகத்துக்கு வருகிற எல்லா விதமான சோதனைகளில் இருந்தும் நான் உன்னை பாதுகாப்பேன். இந்த காலத்திலே பார்க்கும்போது இந்த கொரோனா வைரஸின் நிமித்தம் இந்த உலகமே பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த உலகமே சோதனைக்குள் கடந்து சென்று கொண்டு இருக்கிறது. பயம், திகில், இங்க போனா முடியாது, அங்க போனா முடியாது, இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது என்று அநேக தேசங்களிலே சட்டங்கள் போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார், நீ என்னுடைய கட்டளைகளை நீ கை கொண்டு இருக்கிறாய். I will keep you from hour of trial which shall come upon the whole world. இந்த நாட்களிலே இந்த கொரோனா வைரஸ் மலேசியாவில் ஒன்றி கிடையாது. ஆனால் இந்த சோதனை உலகமெங்கும் உள்ள எல்லா நாடுகளிலும் வந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஆனால் நீ I also will keep you from the hour. நான் என்ன செய்வேன், நீ எனக்கு உண்மையாய் இருக்கிறது நிமித்தம், என்மேல் நீர் விசுவாசம் வைத்திருக்கிறது நிமித்தம் நான் உன்னை என்ன செய்வேன், இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து உன்னை பாதுகாப்பேன். ஒரு அல்லையிலே சொல்லும். அப்பொழுது நாம் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கணும். அதனாலே முகமூடி போடக்கூடாது, இல்லை சானிடைசர்ஸ் போடக்கூடாது, இல்லை சும்மா வெளியே போகக்கூடாது அப்படின்ற ஒரு காரியம் அல்ல. அதுவும் ஆண்டவர் ஒரு பாதுகாப்புக்குன்னு கொடுத்திருக்கிறார் என்று நாம் சிந்தித்து அதையும் நாம் என்ன செய்யணும், பயன்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். டு டெஸ்ட் தோஸ் who dwell on earth. இந்த உலகத்திலே இருக்கிறவர்களுக்கு ஒரு சோதனை வரும். ஆனால் நீ எனக்கு உண்மை உத்தமமாய் இருக்கிறது நிமித்தம் நான் உன்னை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, behold I am coming quickly. ஆண்டவர் சொல்றாரு, I will come quickly. நான் சீக்கிரத்திலே வருவேன். சில பேர் என்ன கேட்பாங்க, அப்பவே சொன்னாரு சீக்கிரம் வருவேன் என்று சொல்லி, 2020 ஆயிடுச்சு இன்னும் வரவில்லையே அப்படின்ட்டு சில பேர் கேள்வி கேட்பாங்க. நான் சீக்கிரம் வருவேன் என்று சொன்னார். ஆண்டவருடைய பார்வைக்கு சீக்கிரம் என்று சொன்னால் எவ்வளவு வருடங்கள், மனுஷனால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காலமாய் இருக்கிறது. ஐ எம் கமிங் சூன், நான் கண்டிப்பாக வருவேன், சீக்கிரத்தில் நான் வருவேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ நீ என்ன செய்யணும், ஹோல்ட் ஃபாஸ்ட் வாட் யூ ஹேவ். உன்னிடத்திலே என்ன இருக்குது அதை நீ என்ன செய்யணும், அதை அப்படியே நீ கையிலே பிடித்து கொள்ளணும். இருக்கிறதை விட்டு விட்டு இல்லாததுக்கு நம்ம இணங்கக்கூடாது, இல்லை ஒரு ஆசை வைக்கக்கூடாது. ஹோல்ட் ஃபாஸ்ட் வாட் யூ ஹேவ். உன்கிட்ட என்ன இருக்கு அதை நீ நல்லா பிடித்து கொள்ளு. that no one will take your crown. உனக்கென்று ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிரீடம் உனக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை என்ன செய்யணும்,
மித்தவங்க எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ பாதுகாத்து கொள்ளணும். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு கிரீடம் இருக்கு, ஆனால் யாரும் அதை எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு நீ அதை பாதுகாக்க வேண்டும். ஏன்? அது பெரிய ஒரு பொக்கிஷம். கள்ள போதனைகள் வந்து எடுத்துடலாம், உலகத்தின் ஆசாபாசங்கள் அந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டு போகலாம், ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஐயா, மேற்கொள்ளுகிறவர்களுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது அவர் அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். 5 விதமான காரியங்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. Make him a pillar in the temple of my God. என்னுடைய தேவனின் தேவாலயத்திலே அவனை ஒரு தூணாக நான் வைப்பேன். அப்போ அந்த தூண் அப்படின்னு சொன்னா, அந்த தூண் என்ன செய்து அந்த மேலே உள்ள இடங்களை எல்லாம் பாதுகாத்து வருகிறது. கீழே இடிந்து விழாமல் இந்த பில்லர்ஸ் என்ன செய்து அப்படியே பிடித்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். 21வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. And he shall go out no more. ஐயா, அந்த இடத்துல நீ உறுதியா நீ இருப்ப, நீ வெளியே நீ செல்ல மாட்ட. I will write on him the name of my God. என் தேவனுடைய நாமத்தை அவன் மேல் நான் எழுதுவேன். ஐயா, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஆண்டவர் இன்னைக்கு வந்தாருன்னு சொன்னா நம்ம மேலே ஆண்டவருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கா என்று நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரம் அல்ல, என் தேவனுடைய நகரத்தின் பேரும் அவன் மேலே எழுதப்பட்டு இருக்கிறது. முதலாவது என்ன சொல்லுகிறார்? என் தேவனுடைய நாமம் அவன் மேல் எழுதப்பட்டிருக்கும், என் தேவனுடைய நகரத்தின் நாமம் அவன் மேல் எழுதப்பட்டிருக்கும். மூன்றாவது என்ன சொல்லுகிறார்? என்னுடைய நாமம், இயேசு கிறிஸ்து என்ற ஒரு நாமம் அவன் மேல் எழுதப்பட்டு இருக்கும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! எல்லாம் என்னத்துக்கு? ஒரு விசுவாசம் ஆண்டவர் மேலே. ஆண்டவரை நாம் நேசிக்கும் போது, ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் நடக்கும் போது, ஆண்டவர் இந்த 3 காரியத்தை அவர் செய்கிறார் என்று பார்க்கிறோம். ஒரு சபையிலே ஒரு தூணா இருக்கிறது, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஆண்டவருடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு ஆசீர்வாதம்! ஆண்டவருடைய நகரத்தின் நாமத்தை தரித்து கொண்டு இருக்கிறது, எவ்வளவு ஆசீர்வாதம்! இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டு இருக்கிறது, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கின்று நாம் பார்க்கிறோம். 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆங்கில பைபிளிலே நாம் வாசிக்கும் போது அந்த எழுதுகிற அந்த முறையை நாம் பார்க்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார்? I will write on him the name of my God. அப்படின்ட்டு இந்த மை அப்படின்னு சொல்றது கேபிட்டல் லெட்டர்ல போட்டிருக்கிட்டு பார்க்கிறோம். And the name of the city of my God. அது என்ன நகரம்? புதிய எருசலேம். இங்கிருந்து வருது, மேலே இருந்து பரலோகத்திலிருந்து வருகிற அந்த நகரத்தை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 21வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. புதிய எருசலேம் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். 3வது எப்படி சொல்லுகிறார்? மை நியூ நேம், என்னுடைய புதிய நாமத்தை நான் அவன் மேல் வைத்திருப்பேன். 2:17 சொல்லப்பட்டிருக்கிறது, 14:1 சொல்லப்பட்டிருக்கிறது, 19:12 சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த 3 ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மளுக்கு போதுமான ஞானத்தை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். 13வது வசனம், காதுள்ளவன் கேட்க கடவன். What the Spirit says to the churches. சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இறுதியாக சொல்லி முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். The faithful church. ஐயா, ஆண்டவருக்கு விசுவாசமாய், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு சபையாய் நாம் இருக்கும்போது, ஆண்டவர் இந்த சபையிலையும் எந்த விதமான குறைகளை பார்க்க மாட்டார் என்று
அவ்விதமாக வாழ்க்கையிலே நாமும் கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவர் இன்னைக்கு வந்தான்னு சொன்ன அந்த சபையை பற்றி எந்த குறையும் சொல்லக்கூடாது. பிலதெல்பியா சபையை போல நாமும் இருந்தோம் என்று சொன்னார். சபைக்கு மாத்திரம் அல்ல, வீடான சபைக்கும் பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பிலதெல்பியா சபையை குறித்து நாங்கள் தியானித்த காரியங்கள் உம்மிடத்திலிருந்து வந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு குறையும் இல்லாத சபை, உமக்கு உண்மையும் உத்தமமாய் இருக்கிற ஒரு சபை, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு சபை, உம்முடைய செயல்களை அறிந்திருக்கிற ஒரு சபை, உம்மை நேசிக்கிற ஒரு சபை. அந்த சபையிலே எந்த குறையும் நீர் காணவில்லை என்று வாசித்த பாகத்தில் இருந்து நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். நீர் ஆண்டவரே அவிதமான சபையாக எங்களையும் நீர் உருவாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். உம்முடைய பிள்ளைகள் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். சகோதர அன்பு என்று பிலதெல்பியாவை அர்த்தத்தை நாங்கள் அறிந்து கொண்டு நாங்களும் ஆண்டவரே சகோதர சகோதரி அன்பிலே இந்த சபையிலே நாங்கள் ஜீவிக்க உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களிடத்திலே எவ்விதமான கோபங்கள், ஆண்டவரை அன்பில்லாத காரியங்கள் இருந்தால், சண்டைகள் இருந்தால், சச்சரவுகள் இருந்தால் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போட்டு எங்களுடைய அன்பு உம்மிடத்திலே மாத்திரம் இருக்க நீர் வழி திறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களை தொடர்ந்து நீர் வழிநடத்தும். இந்த நேரத்திலே பரிசுத்த நாட்களில் பங்கு பெற சித்தம் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவங்களை மன்னியும், பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்த நாட்களில் பங்கு பெறும்போது பரிசுத்தமான நிலைமையிலே பங்கு பெற எங்களை ஆண்டவரை நீர் வெண்மையாக்கும். எல்லா பாவங்களையும் நீர் எடுத்து போட்டு எல்லா மீறுதல்களை நீர் கழுவி மறுபடியும் ஆண்டவரை உமக்கு பிரியமான பிள்ளைகளை நாங்கள் ஜீவிக்க ஒப்பு கொடுக்க நீர் கிருபை தாரும். புது உடன்படிக்கைக்குள் கடந்து செல்லும் போதும் நாங்களும் ஆண்டவரை உமக்கு பிரியமான புது உடன்படிக்கைக்குள்ளே கடந்து செல்ல நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. போதுமான ஞானத்தை எங்களுக்கு நீர் தாரும். இந்த நேரத்திலே டிஐசி ஞாயிறை நாங்கள் அனுசரிக்கிற நேரத்திலேயும் ஆண்டவரே எங்களுடைய மிஷனரிஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம். அநேக தேசங்களிலே அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். எஸ்டிஎம்ல படித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கு ஆண்டவரை இந்த கல்வியை கொடுக்கிறதுக்கு போதுமான ஆண்டவரை பணத்தையும் ஆண்டவரை நீர் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர்கள் படிக்கிற படிப்புக்கு, தங்கி இருக்கிற இடங்களுக்கு, போகும்போதும் வரும்போதும் ஏற்றுக்கொள்கிற செலவுக்கும் நீர் ஆண்டவரே டிஐசிக்கு போதுமான நிதியை நீர் கொடுத்து தாங்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர்கள் இந்த மிஷனரிஸ்க்காக எடுக்கிற ஒவ்வொரு ஆயத்தங்களையும் நீர் ஆசீர்வதியும். முயற்சிகளை நீர் ஆசீர்வதியும். போதகர்களுக்கு படிக்கிறவர்களையும் உடைய கருத்திலேயே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களையும் ஆண்டவரை நீர் வழி நடத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் டிஐசி ஆண்டவரை உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வழி நடத்தும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த நேரத்திலே பரிசுத்த நாட்களில் ஆராதனைக்கு நாம் கடந்து செல்லும் போதும் தேவனுடைய பிரசன்னம் நம்மளோடு இருக்கட்டும். இவ்விதமாக நீங்கள் ஆயத்தம் செய்திருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய வீட்டிலே எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மாதிரி ரொட்டியை எடுத்து அதை பித்தி வைத்து திராட்சை ரசம் இல்லை கிரேப் ஜூஸ், ரைபினா, ஏதாவது மாதிரி எத்தனை பேருக்கு தேவையானது என்று மூர்த்தி வைத்து விட்டு அதன் பிறகு இந்த ஆர்டரில் இந்த ஒழுங்கை நீங்கள் பின்பற்றி வந்து முடிந்த பிறகு நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, குடும்பத் தலைவர்கள் இந்த பந்தியிலே பங்கு பெற நீங்கள் வழி நடத்த வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த நேரத்திலே நாம் இந்த
பரிசுத்த நற்கருணையை தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து அதற்கு நாம் ஆயத்தமாக இருப்போம். அதற்கு முன்பதாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் எல்லாரும் அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்படுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்துவி பிலாத்தியின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோர் இடத்தில் இருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன், ஆமேன். திருவிருந்து முறைமை மாறி மாறி வாசித்தல். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி எல்லாரும் சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன, உன்னதமானவராகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை சோசரிக்கிறோம். ஆமீன். நாம் ஜெப நிலையிலே இருப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டு கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியை செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றென்றும் நினைப்போட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும்போது அவர் மூலமாய் தெய்வ சுபாவத்துக்கு நாங்கள் பங்கு உள்ளவர்கள் ஆகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். திருவுளம் பற்றினார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாவ அறிக்கையை செய்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் இந்த உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவர்களுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசை கீழ் விழும் துணிக்கைகளை ஆகிலும் பெற்று பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆகிலும் தேவரே எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராய் இருக்கிறேன். ஆன தன்மையினால் கருணைய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவியத்தால் நாங்கள் நிரப்பப்படவும் அவருடைய சாயலில் நாங்கள் வளரவும் அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும்
எப்பொழுதும் வாசமாய் இருப்பதற்கும் ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நாட்களில் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தாரும். ஆமென். இந்த நேரத்திலே இல்ல தலைவர்கள் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த பரிசுத்த நற்கருணையை களிமாற வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களுக்கு சில நேரங்கள் கொடுக்கப்படும். அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் உம்முடைய திரு இரத்தத்தையும் திரு சரீரத்தையும் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை நீர் போஷித்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அவர்கள் பாவங்களை நீர் மன்னித்திருக்கிறீர், பரிசுத்தமாக்கி இருக்கிறீர், புது உடன்படிக்கைக்குள் நீர் வழி நடத்தி இருக்கிறீர். உம்முடைய பிரசன்னம் அவர்கள் வாழ்க்கையிலே
தொடர்ந்து இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸில் இருந்து உங்களுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். வேலைக்கு செல்கிற பிள்ளைகளோடு நீர் சேர்ந்து கொள்ளும் ஆண்டவரே. வேலை செய்கிற இடத்திலும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நீர் பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய பிள்ளைகள் உம்மேல் வைத்திருக்கிற அன்பை நீர் ஆண்டவரே அறிந்து அதன்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நேரத்திலையும் இந்த மாதத்திலே பிறந்த நாளை வெட்டிங் அனிவர்சரி அனுசரிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இன்னும் ஒரு வருடம் அவளோட வாழ்க்கையிலே நீர் கூட்டி கொடுத்திருக்கிறேன். இன்னும் ஆண்டவரே அவள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் செய்ய வேண்டிக் கொள்ளுகிறோம். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளை விசேஷமாக அவருடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிறந்த நாளை அனுசரிக்கும் போதும் ஆண்டவரே நீர் அவர்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை மறந்து விடாமல் உங்களுடைய பிள்ளைகளை நீர் நன்றியுள்ள இருதயத்தோடு வழிநடத்த வேண்டிக் கொள்ளுகிறோம். இன்னும் அநேக பிறந்த நாளை அனுசரிக்க நீர் கிருபை தாரும். திருமண நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீர் ஆண்டவரே அவர்களை நீர் சேர்த்து வைத்திருக்கிறேன். குடும்பங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன். இன்னும் ஆண்டவரே ஒருவருக்கொருவர் உள்ள அன்பு இன்னும் பெருக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். உம்முடைய ஆதரவு அவர்களோடு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். குடும்பங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறேன். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனையில் எங்களோடு நீர் கடந்து வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் இந்த கொரோனா வைரஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவரே கூடிய சீக்கிரத்திலே இந்த MCOவை நீர் ஆண்டவரை எடுத்து போட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மறுபடியும் உம்முடைய பிள்ளைகள் சபைக்கு வந்து உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் நீர் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த தேசத்திலே இந்த கொரோனா வைரஸில் இருந்து நீர் ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும். இந்த தேசத்தை நீர் பாதுகாத்து கொள்ளும். இந்த தேசத்தின் குடிகளை நீர் பாதுகாத்து கொள்ளும். தலைவர்களை நீர் பாதுகாத்து கொள்ளும். உலகமெங்கும் பாதிக்கப்பட்ட தேசங்களையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ள நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வருகிற வாரத்திலேயும் ஆண்டவரே எங்களை நேர் சுயபத்திரமாய் பாதுகாத்து மறுபடியும் அடுத்த ஞாயிறன்று இந்த ஆராதனையில் எங்களை பங்கு பெற நீர் கிருபை தாரும். நல்ல சுகம் பலம் ஒவ்வொருத்தருக்கும் நீர் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். சிறுவர்கள் பள்ளிக்கு சென்றாலும் உங்களுடைய பிரசன்னம் அவரோடு இருக்கட்டும். வேலைக்கு செல்லும் போதும் உங்களுடைய பிரசன்னம் அவரோடு இருக்கட்டும். தொடர்ந்து ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீர் வழி நடத்த நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபை பிலதெல்பியா சபையை போல குறையில்லாத ஒரு சபையாக நீர் மாற்ற வேண்டும். இது உம்முடைய சபை. எங்களை ஆண்டவரை நீர் தூணாக நீர் வைத்திருக்கிறேன். உம்முடைய பிதாவின் நாமம் எங்கள் மேல் எழுதப்பட வேண்டும். புதிய எருசலேமுடைய நாமம் எங்கள் மேல் எழுதப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் உம்முடைய நாமம் எங்கள் மேல் எழுதப்பட வேண்டும். நாங்கள் எங்கள் வாழ்க்கையினுடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியோட அன்யோன்ய ஐக்கியமும், தேவ வழிநடத்தும் தேவ சமாதானம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஷாலோம் அலைக்கும். கர்த்தர் உங்களை ஒருத்தரையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. God bless you.